வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு விசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது குதிகால் வலி. இந்த குதிகால் வலிக்கான பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கணும். குதிகாலை கையில் ஊனிக்கிட்டு கால் விரல்கள் இந்த டோவெலாம் மேலே தூக்கிடணும். அப்படியே நம்ம ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரை நின்று பார்க்கணும். நிற்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வாக் பண்ணலாம். 5 to 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். இந்த குதிகாலில் வாக் பண்ணவே கொஞ்சம் வலி உள்ளவங்களுக்கு வலிக்கே தான் செய்யும். கொஞ்சம் அதிகம் வலிக்கிற மாதிரி தெரியும். வாக் பண்ணி முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடும். அடுத்தது நம்ம காலோடைய சுண்டு விரல் சைடு பாதம் கீழே பதிஞ்சு இருக்க மாதிரி, கட்டை விரல் சைடு மேலே தூக்கிட்டு அதே மாதிரி நில்லுங்க. நிற்கும் பொழுது வலி இல்லை அப்படின்னா அதிலே கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். அதே மாதிரி 5 to 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணவே அந்த வலி எல்லாமே குறைஞ்சி வரும். விரல் நுனியில் நின்றுட்டு குதிகாலை மேலே தூக்கணும். தூக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கணும். 5 to 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு குதிகாலை கீழே தரையில் தட்டணும். ஒரு 15லேருந்து 30 கவுண்ட் வரலும் எதுவுமே தட்டலாம். கொஞ்சம் வலி இருக்கவங்களுக்கு வலிக்க தான் செய்யும். அந்த வலியை பொறுத்துக்கிட்டு தட்டவே வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதே சைடில் இப்போ பார்த்தோம்னா சுண்டு வரல் சைடு உள்ள குதிகாலையும் அதே மாதிரி தட்டுங்க. 15லேருந்து 30 தடவை தட்டுங்க. அப்புறம் கட்டை வரல் சைடு உள்ள குதிகால் சைடையும் தட்டிவாங்க. இது மாதிரி செய்வீங்க. 2 கால்லையுமே செய்கிறது நல்லது. ஏன்னா குதிகால் வலிங்கிறது ஒரு காலில் இருக்கிறது அடுத்த கால் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 2 கால்லையுமே செஞ்சுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.